நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் NCERT CBSE நியூ சிலபஸ் சயின்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் செல் அதுல what are the differences between unicellular and multicellular organisms பத்தி பார்க்க போறோம். யூனிசெல்லுலார் யூனினா என்ன ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ ஒரு ஆர்கானிசம் ஒரே ஒரு செல்லால மட்டும் ஃபார்ம் ஆகிருக்குதுன்னா அந்த ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம், unicellular organisms. So the organisms which are made up of only one cell is called unicellular organisms. Then multicellular, multiனா மீனிங் என்னது, many. அப்போ ஒரு ஆர்கானிசம் ஒன்னோ இல்லை அதுக்கு மேற்பட்ட செல்களால உருவாயிருந்தா அந்த ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம், மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். So the organisms which are made up of one or more cells or many cells are called multicellular organism. இதான் வந்து first difference. இப்போ என்னது first difference? The organisms which are made up of only one cell is called unicellular organisms, and organisms which are made up of one or more cells or many cells are called multicellular organisms. Then second point, in unicellular organism a single cell perform all the functions of the organism. யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் எத்தனை செல் இருக்கும், ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு செல்லு தான் அந்த செல்லோட எல்லா ஃபங்க்ஷன்ஸையுமே செய்யும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சில வீட்டில் வந்து ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாங்க. இப்போ நம்ம ரீசெண்டாக எடுக்கணும்னா நிறைய வயசானவங்க, அவங்க வீட்டில் பிள்ளைங்க எல்லாம் படித்து வெளியூரில் இருப்பாங்க. அந்த பாட்டி இல்லை அந்த தாத்தா மட்டும் அந்த வீட்டில் இருப்பாங்க. அப்போ அந்த பாட்டி இல்லை அந்த தாத்தா மட்டும்தான் அந்த வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையுமே செய்கிற மாதிரி இருக்கும். சமைக்கிறதாகட்டும், கார்டன் பார்க்குறதாகட்டும், அவங்களுக்கு என்னெல்லாம் வேலை உண்டோ எல்லாமே அந்த ஒரு ஆள் தான் செய்வாங்க. அதான் in unicellular organism a single cell perform all functions of the organisms. Multicellularல என்ன நிறைய செல்ஸ் இருக்கு. So all cells are specified to perform different function. எல்லா செல்ஸுமே ஒவ்வொரு வேலையெல்லாம் செய்யும். நம்ம உடம்புலையே ஹார்ட்டு பம்ப் பண்ணும், ஸ்டொமக் வந்து டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும், கிட்னி வந்து வேஸ்ட் எல்லாம் எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஆர்கன்ஸ் வந்து செய்யும், ஒவ்வொரு செல்ஸ் வந்து செய்யும். எங்க மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். In multicellular organisms, all cells are specialized to perform different functions. Then, in unicellular organism, there is no division of labor. அதான் சொன்னேன், இப்போ ஒரு வீட்டில் ஒரே ஒரு ஆள் இருந்தால் அங்கே வந்து வேலையை பிரித்து கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்தில் there is no division of labor. இப்போ மல்டிசெல்லுலர் ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்குது. அந்த ஜாயிண்ட் ஃபேமிலியில் ஒவ்வொரு வேலையுமே ஒவ்வொருத்தர் செய்கிறதுக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னா ஒவ்வொரு வேலையும் நீ இதை பாரு, நீ இதை பாரு, அந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ தேர் இஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். நம்ம பாடியில் உள்ள ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு ஆர்கன் உள்ள ஒவ்வொரு செல் செய்கிறதுக்கு பிரித்து செய்வாங்க. So in multicellular organisms there is division of labor, but in unicellular organism there is no division of labor. These are ரொம்ப முக்கியமா இதுல நம்ம எழுத வேண்டியது என்னன்னா எக்ஸாம்பிள்ஸ். யூனிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு எக்ஸாம்பிள் பாக்டீரியா, அமீபா, கிளாமிடோமோனஸ். இந்த கிளாமிடோமோனஸ்ங்கிறது ஒரு ஆல்கே, யூனிசெல்லுலர் ஆல்கே. தென் மல்டிசெல்லுலர் ஆர்கானிசத்துக்கு பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம், give 2 examples of unicellular organisms. என்னது, அமீபா, பாக்டீரியா ஆர் கிளாமிடோமோனஸ். ஏதாவது எழுதிருக்கலாம், 2 எழுதலாம், 3மே எழுதலாம். அது நமக்கு கேட்கக்கூடியதை பொறுத்து, இல்லை ஒன் வேர்டில் இது 3ல் எதையாவது ஒன்று கொடுத்து கேட்கலாம். These are about some of the differences between unicellular and multicellular organisms. Next நம்ம பார்க்க போகிறது size and shape of the cells. Size and shape of the cell நம்ம தெரியும், நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கு. எல்லா செல்லும் ஒன்று போல
இருக்கானா இல்லை. சில செல்ஸ் வந்து ஃபிக்ஸ்டு ஷேப்பாக இருக்கும், சில செல்ஸ் வந்து அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீக் செல்ஸை எடுத்து பார்த்தோம்னா, சீக் செல்ஸ்னால் வெளியில் இருக்க சீக்கில் உள்ளாடி இருக்கும். அந்த செல்ஸை நம்ம எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பிளான்ட் செல்ஸ்க்கு இன்னும் வித்தியாசமாக இருக்கும். தென் WBC ஒயிட் பிளட் செல்ஸ், அது வந்து அதோட ஷேப்பை சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். அமீபாவும் அதோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். ஸோ சம் செல்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் பிளான்ட் செல்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ். அண்ட் சம் செல்ஸ் சேஞ்சிங் தேர் ஷேப், ஃபார் எக்ஸாம்பிள் WBC அண்ட் அமீபா. இன்னும் இருக்குது, நம்ம ஜஸ்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக படிக்கிறோம். WBC அமீபாயும் அதோட செல்லோட ஷேப்பை வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும். ஷேப் செல்ஸ் சேஞ்சிங் ஷேப் செல்ஸ் சேஞ்ச் தேர் ஷேப்னு சொன்னோம். இப்போ ஃபிக்ஸ்டு ஷேப் செல்ஸ் ஹேவ் வேரியஸ் டைப்ஸ். நம்ம அனிமல் செல்ஸில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இருக்குது. எலிப்டிக்கல் ஷேப் செல்ஸ்னால் ஃபேட் செல்ஸ், நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட் செல்ஸ். தென் எலாங்கேட்டட் செல்னால் நர்வ் செல் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இதான் நர்வ் செல், நியூரான். இது வந்து எப்படி இருக்கு, எலாங்கேட்டட்ல ஷேப்ல இருக்கு, அதனால எலாங்கேட்டட் ஷேப் செல்ஸ். தென் ஸ்பிண்டில் ஷேப் செல்னா நம்ம மசில் செல்ஸ். இந்த மசில் செல்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். இது ஸ்பிண்டில் ஷேப் செல்ஸ். தென் ஸ்பெரிக்கல் ஷேப் செல், ஓவம், ஃபீமேல் கேமெட். ஓவம் வந்து ரவுண்ட் ஷேப்ல இருக்கும். Then snot thread like shape cells, அது வந்து sperm. Male gamete, sperm எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு வால் இருக்கும். இதான் வந்து sperm cell. இதுக்கு என்ன ஷேப்ல இருக்கு, snot thread like shape. இதான் த்ரெட், இந்த மாதிரி snot thread like ஷேப்ல இருக்கு. தென் டிஸ்காய்டல் ஷேப்பு RBC எப்படி இருக்கு, இந்த மாதிரி டிஸ்க் ஷேப்ல இருக்கும். இப்போ இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ஷேப் செல்ஸ். இப்போ ஷேப் ஆஃப் செல்ஸில் நம்ம 2 டைப்ஸ் பார்க்கலாம். சம் செல்ஸ் ஹாவ் ஃபிக்ஸ்டு ஷேப், பட் சம் அதர் செல்ஸ் சேஞ்சிங் தேர் ஷேப். But in the case of fixed shape cells have various types. For example, elliptical shape cells, elongated shape cells, spindle shape cells, spherical shape cell, snot thread-like shape cell, and discoidal shape cells. Next is size of cells. The size of cells varies from very small size to very large size. Very small size cell example mycoplasma, அதோட size எப்படி இருக்கு, 0.1 micrometer to 0.5 micrometer. Then very big size cell example ostrich ஓட எங்கு, அது 18 centimeter sizeல இருக்கும். So the very smallest size ranges from 0.1 to 0.5 micron of mycoplasma, and very big size cell is ostrich egg. It ranges nearly 18 centimeter, and the longest cell of human being is nerve cells. It reaches around 90 centimeter. 90 centimeter longல வந்து nerve cell இருக்கும். அது வந்து longest cell of human being. இது எல்லாமே எக்ஸாமுக்கு 1 வேர்டுக்கு கேட்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பிட்வீன் யூனிசெல்லுலார் அண்ட் மைக்ரோசெல்லுலார் ஆர்கானிசம் பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் செல்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.